வணக்கம். வரி செலுத்துவோர் சங்கத்தின் சார்பில் உங்களை வரவேற்கிறேன். 21 நவம்பர் 2025 வெள்ளிக்கிழமை மாலை லீ மெரிடியன் ஹோட்டல் கோவையில் ஒரு கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் நாம் மிக கஷ்டப்பட்டு வாங்கின ஒன்று ஜிஎஸ்டி என்கின்ற ஒருங்கிணைக்கும் வரி. 30 விதமான டாக்ஸ் அண்ட் செஸ் இதையெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு வரியாக நமக்கு கிடைத்த நாள் 1 ஜூலை 2017. அன்று எல்லா சிறு குறு தொழில்கள் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறமா நமக்கு இன்னைக்கு அது ரொம்ப பழக்கமாயிடுச்சு. அரசும் பல விதமான மாறுதல்களை செய்தார்கள். சொல்ல சொல்ல பண்ணிட்டே இருந்தாங்க. ஓரளவுக்கு அவங்களையும் எல்லாரும் திட்டினாங்க. பட் ஸ்டில் என்ன இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ரைட், வேற என்ன பண்ணுறது, உங்களுடைய ஒப்பீனியனை கேட்டோம்னா நாங்களும் அதை பண்ணித்தானே ஆகணும் அப்படிங்கிற விதமாக அவர்களும் சலிக்காமல் ரிவைஸ் பண்ணி போட்டு அதை ஒரு நல்ல ஒரு ஸ்திரமான ஒன்றாக மாற்றி இன்று ஜிஎஸ்டி 2.0 என்கின்ற பெயரில் நிற்கின்றது. நமக்கும் இந்த 8 வருடத்தில் பழக்கப்பட்ட ஒன்றாக போனது. இதுதான் உண்மை. இது தவிர அஃப்கோர்ஸ் எப்படி ஒவ்வொரு வெர்டிக்கலும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி தொழில்துறையும் எப்படி அதை என்ன அனுபவித்தார்கள், என்னென்ன நடந்தது என்பதனை அறிந்து கொள்வதற்காகவும் அடுத்து என்ன விதமான மாற்றங்கள் நமக்கு தேவை என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த கூட்டம் நடந்தது. இந்திய வரி செலுத்துவோர் சங்கம், என்ஜினியரிங், டெக்ஸ்டைல், ஹெல்த் கேர், பேங்கிங், இப்படி பல செக்டர்களில் இருந்து தலைவர்களை அழைத்து இந்த கூட்டத்தை நடத்தினோம். இதில் பலரும் பேசினார்கள். கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் நிறுவனத்தின் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் கௌதம் ராம் பேசினார். எல்எஸ் மில்லின் சிஎஃப்ஓ வந்திருந்தார். பெத்தல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜ்பாண்டியன் பேசினார். சென்னையிலிருந்து நான்வின் எனர்ஜியின் தலைவர் திரு நந்தகுமார் வந்திருந்தார். சிட்டி யூனியன் வங்கி அதன் ஜெனரல் மேனேஜர் திரு சுப்பிரமணியன் கும்பகோணத்திலிருந்து வந்து நம்மிடையே பேசினார். அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். இப்படி பலரின் கருத்துக்கள், எண்ணங்கள் கேட்ட பிறகு இதற்கெல்லாம் பதில் சொல்லுவதை போல உதவி கமிஷனர் திரு மணிமோகன் அவர்களும் பேசினார்கள். அட்வொகேட் திரு ஜெயக்குமார் அவரும் அன்று சிறப்பாக உரை நிகழ்த்தினார். இப்படி பலருடைய எண்ணங்களையும் ஏற்றுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த நாம் நம்முடன் இதையெல்லாம் சேர்த்து ஒருங்கிணைத்து ஒரு அறிக்கையாக அரசுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்களையும் சஜஷன்களையும் அரசுக்கு அளிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அந்த வேலையை நம்முடைய நாலேஜ் பார்ட்னராக இருக்கக்கூடிய கேசிடி மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அவர்களும் ஏற்றுக்கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவைகளையெல்லாம் வீடியோ பதிவுகளாக உங்களுக்கு கூடிய விரைவில் நாம் அளிப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. பல எண்ணங்களை நாம் பேசினாலும் ஒரு விஷயம் மட்டும் தொடர்ந்து பேசப்பட்டது. பலரும் அதை சொன்னார்கள். உதாரணத்திற்காக அந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் நான் பேச நினைக்கின்றேன். அந்த விஷயம் என்னவென்றால் அன்இக்குவல் ட்ரீட்மெண்ட். நம் கான்ஸ்டிடியூஷனின் அடிப்படை ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் சமம் என்பதுதான் கான்ஸ்டிடியூஷனின் அடிப்படை. இதை ஒவ்வொரு சட்டத்திலும் அந்த சட்டத்தை அமல்படுத்துகின்ற விதத்திலும் ஏனோ நம்மிடையே ஒரு தடுமாற்றம் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. அடிப்படை சட்டத்திலேயே அது வந்துவிட்டது. மாற்றமாக யாரை மாற்றி நடத்துகிறார்கள் என்றால் வரி செலுத்துபவர்களை ஒரு விதமாகவும் வரி
கலெக்ட் செய்பவர்கள், அதாவது டிபார்ட்மெண்ட்டை ஒரு விதமாகவும் நடத்துவது. பல உதாரணங்கள் நான் சொல்லுவேன். இந்த ஒன்றை சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றை மட்டும் நாம் பார்ப்போம். அதாவது வரி செலுத்துபவர்கள் ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு மாதம் தாமதமாக வரி செலுத்தினால் அதற்கு 12% வட்டி கட்ட வேண்டும். இதுவே டிபார்ட்மெண்ட் திருப்பி கொடுக்க வேண்டிய ரீஃபண்ட் பண்ணக்கூடிய பணத்தை தாமதமாக கொடுத்தார்கள் என்றால், 1 மாதம் 2 மாதம் தாமதமாக கொடுத்தார்கள் என்றால் அதற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய வட்டி 6%. நான் செய்தால் 12%, நீங்கள் செய்தால் அதே தவற்றை, அதே தாமதமாக பணத்தை கொடுக்கக்கூடிய தவற்றை நீங்கள் செய்தால் 6%. இது எப்படி நியாயமாகும் என்பது எனக்கு தெரியவில்லை. இதைத்தான் இது போன்ற பல இடங்களில் இந்த வித்தியாசமாக நடத்துவது இருக்கின்றது. சட்டப்படி அது கான்ஸ்டிடியூஷனலி ராங். என்னை பொறுத்தவரை எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டும் என்பதுதானே நியாயம். ஒருவர் செய்த தவற்றை பெரிதாகவும் இன்னொருவர் செய்த தவற்றை சிறிதாகவும் பார்க்கக்கூடாதுல்ல. அதே தவற்றுக்கு இதுல இன்னொரு ஜோக் என்னன்னா, இப்போ நான் லேட்டா கட்டுறேன், தாமதமா கட்டுறேன், அதுக்கு வட்டி கொடுக்குறேன். இந்த வட்டி எங்கிருந்து கொடுக்குறேன்? என்னுடைய பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கணும். இதுவே ஒரு டிபார்ட்மெண்ட் அவர்கள் செய்யும் ரீஃபண்டை தாமதமாக செய்கிறார்கள் என்றால் அவர்கள் யார் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க? வரி பணத்திலிருந்து எடுத்து கொடுக்குறாங்க. மறுபடியும் அந்த வரி பணம்ங்கிறது என்ன? அது மறுபடியும் வரி கட்டுறவங்களுடைய பணம் தான். உண்மை என்னன்னா, நான் தாமதமா கட்டினாலும் என்னுடைய பாக்கெட்ல இருந்து பணம் கொடுக்கணும். அவங்க தாமதமா கட்டினாலும் என்னுடைய பணத்தை தான் எடுத்து எனக்கே கொடுக்குறாங்க திரும்ப. இதுதான் நடக்குது. யார் தப்பு பண்ணாலும் தண்டனை வரி செலுத்துவோருக்கு தான், டாக்ஸ் பேயருக்கு தான் தண்டனை. இதுதான் இதுல இருக்கிற ஜோக். தேங்க்யூ.